ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு யாயா ட்வின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, நம்ம எலுமிச்சம்பழத்தோலில் இன்ஸ்டண்ட்டாக எலுமிச்சம் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எலுமிச்சந்து தோல் தான் எடுத்திருக்கேன் ஊறுகாய் போடுறதுக்கு. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இப்போ ஒரு எலுமிச்சை சாதம் கிண்டிட்டீங்க, அந்த தோல் அப்படியே மிச்சம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதை ஒரு தண்ணியில் போட்டு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது அப்படி இல்லை, நான் டெய்லி ஒரு ஜூஸ் போடும்போது ஒரு பழத்தோல் எடுத்து வச்சுருக்கோம்னாக்கா நம்ம சேமித்து வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா வந்ததுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் போடலாம். இதை நம்ம சேமிக்க வைக்கக்குள்ளே என்ன பண்ணோம்னாக்கா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அந்த தோலை இந்த மாதிரி போட்டு டெய்லி நம்ம இந்த மாதிரி குலுக்கி எடுத்து வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி நம்ம சேமித்து வச்சோம்னாக்கா ஒரு 4 நாளைக்குள்ளே நம்ம ஊறுகாய் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி பண்ணக்குள்ள நம்ம வேக வைக்கணுன்ற அவசியம் இருக்காது. நம்ம அப்போவே செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் இருந்து நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான். ஓகேங்களா, இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக ஒரு தோலை நம்ம 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஊறுகாய் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போது வெறும் வாணலியில் 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். நான் கொஞ்சமாக எடுத்ததுனால இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம பருத்தி எடுத்துக்கணும். ரொம்ப தீச்சிடக்கூடாது, தீச்சிட்டாக்கா கசப்பு வந்துடும். அதனால் வெடிக்கிற சமயம் எங்கே பாருங்கள், பொரிய சத்தம் கேட்க மாட்டிங்களா, இந்த மாதிரி பொரியறக்குள்ள நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதை ஆறினதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வாணலில் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வருது. நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாது ஊறுகாலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். கடுகு பொரிஞ்சதும் நம்ம இப்போ இந்த கட் பண்ணி வச்ச லெமனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள். நம்ம உப்பு லெமனில் ஊற வைக்கக்குள்ளவே நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் நம்ம மறுபடியும் போட வேண்டியதில்லை. வேக வைக்கக்குள்ளவும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் அதுக்கும் நம்ம உப்பு போட வேண்டியதில்லை. இப்போ இதில் நம்ம கடுகு வெந்தயம் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தீங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகட்டும். உங்களுக்கு முழு எலுமிச்சம்பழத்தில் உடனே செய்யணுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சு நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு வேகட்டும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு பத்தலைனா கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் எதுக்கு வேக வச்சு நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா அது மேலே இருக்கிற விறுவிறுப்புலாம் போயிடும். நம்ம ஊற வைக்கிறதும் அதுக்கு தான் ரீசனு. அதில் இருக்கிற விறுவிறுப்புலாம் போயிடுச்சுனாக்கா நமக்கு அந்த கசப்பு தெரியாது. இது நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு நம்ம இந்த ஜலிகண்டியால் ஒரு பீஸை இந்த மாதிரி நவுத்தி இப்படி கட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா கட் ஆயிடுச்சு, ஈஸியாக கட் ஆயிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப நம்ம அதிகமாக ப்ரெஸ் பண்ணால் கூட அது கட் ஆகலைன்னா வேகலைன்னு அர்த்தம். அதனால நல்லா வேகிற அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ நமக்கு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம யாயா ட்வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.